பேக் டு டிடி லைஃப் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தேவையானது நம்ம எப்போதும் போல் சாம்பாருக்கு வேக வச்சு எடுத்துக்க மாதிரி பருப்பு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக அதை எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். தேங்காய் துருவல், தேங்காய், சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ முருங்கைக்கீரை அந்தளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம். முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப 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 ஹெல்த்தியான டிஷ்ஷு. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொடி வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் வந்து நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து குழம்பு எடுத்துக்க போகிறோமோ அதில் வந்து நம்ம பருப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். பருப்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பருப்பை மைய கரைச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்தது மிளகாத்தூள். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, திக்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பொடி போட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கீரை வந்து ரொம்ப வேகக்கூடாது. வெந்துச்சுன்னா கீரை வந்து கசந்து போயிடும். ஸோ கீரை வந்து ரொம்ப வேக விடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் சோம்பையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை வந்து இந்த பருப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தண்ணியாக வேணும் கீரை சாம்பார்னால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கீரை சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.